ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கலர் கேண்டில். இன்னைக்கு நம்ம மின்னி மற்றும் மினி அப்படின்ற 2 எலிகளை பத்தின கதை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? காலை நேரம் மெதுவாக உதிக்கும் போது அழகான ஒரு கிராமம் பொன்னிற ஒளியில் மெல்ல பிரகாசிக்க ஆரம்பித்தது. பறவைகள் பறந்து கொண்டே கீச்சிட காற்றில் ஒரு இனிய அமைதி பரவியது. அந்த கிராமத்தில் ஒரு குட்டி அழகான வீடு நிமிர்ந்து நின்றது. மண் சுவரும் செங்கல் கூரையும் கொண்ட அந்த வீடு மிகவும் அன்பான சூழலில் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே காலையில் வெப்பமான ஒளி ஜன்னல் வழியாக நுழைந்தது. சமையலறையில் மண்பாடிகளும் பித்தளை பாத்திரங்களும் அமைதியாக சீராக இருந்தன. அங்கேதான் நம்ம 2 சின்ன சின்ன கதாநாயகிகள் இருந்தாங்க. அங்க இருந்த அரிசி மூட்டையில் இருந்து மெதுவாக 2 குட்டி முகங்கள் வெளியே பார்த்தன. தைரியமான மின்னி மென்மையான பழுப்பு நிற மயிருடன் நீல நிற சின்ன பையை தொங்க வைத்திருந்தாள். அவள் பக்கத்தில் அவளது தம்பி மின்னி கொஞ்சம் பருமனான உடலுடன் மஞ்சள் துண்டு கட்டி கொண்டு சின்ன பையை பிடித்தபடி இன்னிசையாக சிரித்து கொண்டிருந்தார். 2 பேரும் விளையாடி கொண்டே சமையலறையை முழுக்க ஓடி ஓடி சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் சின்ன கால் தடங்கள் தரையில் மிக அழகாக தோன்றின. அதே சமயம் அருகிலேயே பெரிய ஆரஞ்சு வெள்ளை நிற பூனை ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய முகத்தில் ஒரு சோம்பேறித்தனம் கலந்திருந்தது. மெதுவாக விழித்து கொண்ட அவன் பெருசா வாயை திறந்து ஒண்ணுமில்லாத மாதிரி ஊமத்தனமா அயர்ந்து பார்த்தாள். மீனி அந்த காட்சியை கவனித்து நின்றாள். அவளிடம் இருந்த இலை வரைபடத்தை பிடித்தபடி விழிப்புடன் பார்த்தாள். மின்னி அவளின் பின்னால் கொஞ்சம் பயத்தோடு நின்றாள். அந்த பூனை மெதுவான சிரிப்போடு பாய போகும் போல குதித்தது. ஆனால் அது கூட மெதுவாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருந்தது. மீனி உடனே மின்னியின் கையை பிடித்து அவனை ஓடச் செய்தாள். 2 பேரும் ஒரு பெரிய மண்குடுவையின் பின்னால் ஒளிந்தார்கள். அங்கே அவர்கள் ஒரு பழைய ஒளி வீசும் சுருள் கிடந்ததை பார்த்தார்கள். அந்த சுருள் ஒரு பெரும் ரகசியத்தை காட்டுவது போல மின்னியது. மீனி அதை திறந்து பார்த்ததும் அது ஒரு மந்திரமான வரைபடம் என்று தெரிய வந்தது. மேஜிக் சீஸ் இருக்கும் இடத்துக்கான ரகசிய பாதை. 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர். அவர்கள் தங்களது சின்ன பைகளில் தேவையான பொருட்களை வைத்து கதவின் வெளியே நின்று புதிய ஒரு சாகசத்துக்கு தயாரானார்கள். கிராமத்தின் சிறிய பாதையை தாண்டி அவர்கள் நடந்தார்கள். பறவைகள் சுற்றி வட்டமிட்டு பறந்தன. மெல்ல மெல்ல காடு நெருங்க ஆரம்பித்தது. உயரமான மரங்கள், வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் அந்த 2 குட்டிகளையும் வரவேற்றது. மீனி வரைபடத்தை கொண்டு தைரியமாக முன்னடந்தாள். மின்னி அவளை பின்தொடர்ந்து வந்தாள். அப்போது ஒரு நட்பான குருவி ஒன்று அருகிலுள்ள கிளையில் இறங்கி அவர்களை வழிநடத்துவது போல பறக்க தொடங்கியது. அவர்கள் அதன் பின்னால் ஓடினார்கள். சிறிது நேரத்தில் ஒரு பிரகாசமான ஓடையை அடைந்தனர். நீரில் ஒளிரும் அலைகள் அவர்களை விரடச் செய்தன. ஒரு பெரிய இலை மீது நின்று ஓடையை தாண்ட முயன்ற போது ஒரு பெரிய மீன் திடீரென நீரிலிருந்து மேலே வந்தது. அது அவர்களை பயமுறுத்தினாலும் அது தீங்கு செய்ய நினைக்கவில்லை. அதே நேரத்தில் ஒரு புத்திசாலி ஆமி நீரிலிருந்து எழுந்து தனது முதுகில் அவர்களை ஏற்றி ஓடையை தாண்ட உதவியது. 2 பேரும் மகிழ்ச்சியுடன் அதன் மேல் அமர்ந்து நன்றி மனத்தோடு கரைக்கு வந்தார்கள். காடு மேலும் இருண்டது. மந்தமான ஒளி, மாய துகள்கள் எல்லாம் ஒரு மர்ம உணர்வை உருவாக்கின. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய குகையை கண்டார்கள். அதன் வாயிலில் நீல நிற ஒளி பரவியது. மீனி தைரியமாக உள்ளே சென்றாள்.
குகை இருண்டிருந்தாலும் மின்மினி பூச்சிகள் மெதுவாக வெளிச்சத்தை உருவாக்கின. சில அடிகள் சென்றதும் ஒரு ஞானமிகு ஆந்தை கல்லின் மேல் அமர்ந்து இருந்தது. அமைதியான கண்களுடன் அது வழிகாட்டுவது போல இருந்தது. குகையின் உள்ளே ஒரு மந்திர கதவு இருந்தது. அதில் ஒளி வீசும் குறியீடுகள். மீனி அவற்றை கவனித்து பார்த்து சரியான குறியீட்டை தட்டினார். கதவு தங்க நிற ஒளியுடன் திறந்து அவர்களை உள்ளே அழைத்தது. அவர்கள் சறுக்கல் பாதையில் இறங்கி சென்றனர். சிரிப்போடு மகிழ்ச்சியோடு கீழே வந்தார்கள். அங்கே ஒரு பிரகாசமான நவரத்ன அறை இருந்தது. வண்ணமயமான கிறிஸ்டல்கள் அவர்களை கவர்ந்தன. மின்னி ஒரு கிறிஸ்டலை தொட அது மெதுவாக ஒளிர்ந்தது. அங்கேயே ஒரு பெரிய பழமையான காவலன் தோன்றினான். ஒரு உயரமான வலிமையான எலிக்காவலன். ஆனால் அவன் முகத்தில் தீங்கில்லை. மென்மையான அறிவும் கருணையும் தெரிந்தது. அதே நேரத்தில் ஒரு குட்டி அணில் கிறிஸ்டலின் பின்னால் சிக்கிக்கொண்டு அழுவதை கண்டார்கள். மீனி உடனே அவனை மீட்க முயன்றாள். மின்னியும் உதவினான். அவர்களின் கருணையை பார்த்த காவலன் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் உண்மையான துணிச்சலான நல்ல மனம் கொண்டவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு மந்திர காப்பு கல்லை அளித்தான். பின்னர் அவர்கள் மேஜிக் சீஸ் இருக்கும் அறைக்குள் சென்றார்கள். தங்க ஒளியில் மிதக்கும் சீஸ் மாயம் போல இருந்தது. மீனி அதை மெதுவாக எடுத்தார். குகையில் இருந்து வெளியில் வந்தபோது மாலை நேர சூரிய ஒளி குகையை தழுவியது. அவர்கள் வீடு திரும்பும் பாதையில் நடந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை ஒருவன் தடுத்து நின்றான். அந்த சோம்பேறி பூனை. ஆனால் அவர்களின் மந்திரக்கல் ஒளிர்ந்ததும் பூனை உடனே அமைதியாகி நட்பாக மாறியது. வீட்டிற்குள் வந்தபோது கிராமத்தின் அனைத்து உயிர்களும் அவர்களை வரவேற்றன. நிறமுள்ள விளக்குகளும் சிறிய கொண்டாட்டமும் நடந்தது. மேஜிக் சீஸ் சமையலறையில் பிரகாசித்தது. அப்போது மீனி மின்னி இருவரும் கைகளை பிடித்தபடி நின்றார்கள். ஒளியில் மினுங்கும் ஒரு எளிய உண்மை தோன்றியது. நட்பு பிளஸ் தைரியம் ஈக்குவல் டு மந்திரம். தேங்க்யூ.